ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? பேசி வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது, டைமே இல்லை. என்ன பண்ணுறது? காலையில் என்ன சண்டே தான், ஆனாலையும் இந்த சண்டே ஒர்க் இருக்குது. அடுத்த வாரம் செவ்வாய்ன்றதுனால அடுத்த வாரம் வேலை செய்ய மாட்டோம். தறி ஓடி தான் இருக்குது. சண்டேவும் லீவ் இல்லை. என்ன பண்ணுறது? வேலை இருந்தால் செஞ்சு தானே ஆகணும். நம்ம வேலையை நாம் தான் செய்யணும். ஓட்டுனாலே விவசாயத்தை விட மோசங்க. இந்த வாரம் 2 வாரம் நல்லா ஓடிச்சுன்னா அப்புறம் தறி ஒழுங்காக ஓடாது. பாருங்கள், ஓடிட்டு தான் இருக்குது. 2 ஓடிட்டு இருக்குது. அது என்னமோ தெரியல, ஒன்று நின்றுக்கிட்டே இருக்குது. அது என்ன பிரச்சனைன்னு ஒன்றும் புரியலை. ஓட்டினாலே இலாக்குதுன்னு சொல்லி அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிறாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் தேவத்துக்கு செம்பரியாடு தான் வெட்டுவாங்க. அது என்ன ஒரு வெள்ளாட்டு குட்டி ஒன்று வாங்கி வச்சுக்கிறாங்க, கருப்பு கலர் ஆடு. இதாங்க வெளியே எல்லாம் கல்லாக இருந்துச்சு, அதெல்லாம் மண் கொட்டி அடித்து எல்லாம் சமமாக பண்ணி வச்சுக்கிறாங்க. இதுதாங்க வேலையே. பையன் ஓடி போய் அதான் கொஞ்சமாக அரைக்குறையாக எல்லாம் செவத்தில் எல்லாம் சுண்ணாம்பு அடித்து வச்சுருக்குறான். அதை காட்டுறதுக்கு ஓடி போய்க்கிறான். பாருங்கள், பாத்ரூமுக்கு பின்னாடி ஒழுங்காகவே அடிக்கலை. இதுதாங்க எல்லாம் மண்ணை வெட்டி ஒரு குழியே பண்ணி வச்சுக்கிறாங்க. பாருங்கதா, இது போரிங்கு கவர்மெண்ட் போட்டது. அது யூஸ் ஆகும், அது சரி பண்ணணும். இதுதாங்க ஃபுல்லாக எல்லாம் அடித்து எல்லாம் மண்ணை போட்டு எல்லாம் அடித்து இது காரம் மாதிரி எல்லாத்துக்கும் வாசல் மாதிரி பண்ணிக்கிட்டாங்க. அதுதாங்க அந்த உரலுக்கு அந்த சைடு தாங்க இருக்குது, குழி மாதிரி பண்ணி வச்சுட்டாங்க. கொய்யா மரத்தில் ஒரு கொய்யாப்பழம் இருந்துச்சுன்னு சொல்லி அதை வீடியோ எடுக்கலான்னு ஜூம் பண்ணால் அது தெரியவே இல்லை. சின்னதாக ரவுண்டு எல்லோ கலரில், அதுவும் மேலே இருக்குது. அதை அறுக்கவும் முடியாது. நிலா பாருங்கள் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது. இன்றைக்கெல்லாம் செவ்வாய்க்கிழமை, திங்கக்கிழமை சாயந்தரம் வந்து பௌர்ணமி. காற்று சில்லுன்னு வீசிகிட்டு இருக்குது. எல்லோரும் என் பசங்களும் இங்கே தாங்க விளையாடிட்டுருக்குறாங்க. எப்போ பாரு 2 பேரும் ஃபைட்டே, ஒன்றும் அடக்கவே முடியறதில்ல. சரிங்க, இன்னும் என்ன சொல்கிறது? ரொம்ப நாள் ஆச்சு பேசி, அதனால தான் பேசி ஒரு ப்ளாக் மாதிரி போடலான்னு ட்ரை பண்ணியிருக்கிறேன். எப்படி வருதுன்னு தெரியல, பார்த்துட்டு சொல்லுங்கள். என் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு என்ன சொல்கிறது? எங்கள் ஊர்லேயும் எல்லாம் சுற்றி நோன்பு. 3 கோயிலில் நோம்பு. நாளைக்கு ஒரு கோயிலில் பெரிய மரியம்ம கோயிலில் நோன்பு. அப்புறம் எல்லா கோயிலையும் நோம்பு தாங்க. கொஞ்சம் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள்.